மோகன்லால் நடிப்பில் வெளிவந்திருக்கிற மலைக்கோட்டை படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படம் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. ஆனால் இன்னுமே வந்து பெட்டராக இருந்திருக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட இருந்து பெஸ்ட் மூவிஸ் தான் வந்து நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா அவர் திருஷ்யம், நேரு, புலிமுருகன் இது மாதிரியான ஒரு படங்கள்லாம் கொடுத்த ஒரு ஆக்டர் அப்படின்றனால அவர் ரேஞ்சுக்கு இது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் லைட்டாக அந்த நம்ம ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஒரு பொன்னியின் செல்வன் டச் இருந்தது. பொன்னியின் செல்வன் படம் எப்படி நமக்கு ஒரு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கலையோ அதே மாதிரி தான் இந்த படமும் அன்ஃபார்ச்சுனேட்லி அமைஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். இவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் வராரு. படம் வந்து ஒரு பீரியாடிக் ஃபில்மு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யோசிக்கும் போது லைட்டாக புலிமுருகன் ஞாபகம் வந்துச்சு. பட் அந்த படம் பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கும். அந்த படமும் வந்து சூப்பர் ஹிட். ஸோ அது மாதிரி ஒரு வித்தியாசமான முயற்சியாக இந்த படமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கும்போது இது ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ஆனால் அவர் ரேஞ்சுக்கு அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து பெருசாக நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. இது வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா இதில் படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாஸ் எலிமெண்ட்ஸே இல்லை. கொஞ்சம் ஒரு ட்ராமா டைப்பாக போவோம். மேபி மோகன்லால் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். அது கூட இந்த மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து விரும்பி பார்க்குற அவங்க ஃபேன்ஸுக்கு வேணால் பிடிக்குமே தவிர ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு சில காட்சிகள் வந்து பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருந்தது. சில காட்சிகள் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. இந்த மலைக்கோட்டை வாலிபன் படத்துக்காக அவர் வந்து நிறையா எஃபர்ட் போட்டிருந்தார். அது வந்து சில ஸ்டில்ஸ்லாம் ஆல்ரெடி அவருடைய எக்ஸ் தளத்தில் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தார். ஸோ இதுக்காக புதுசாக ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பெரிய ஆக்ஷன் படமாக இது வரும் அப்படின்றதுக்காக அவர் எஃபர்ட் போட்டிருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆச்சான்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் அங்கங்கே ஃபால் இருந்தது அப்படின்றனால நம்மளால் இதை வந்து முழுசாக ரசிக்க முடியல. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்காக அந்த படத்துக்கு அமைஞ்சிருச்சு. நம்ம இந்த படத்துக்கு ஒரு 5க்கு வந்து ஒரு 2.5 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த இயர் 2024 வந்து ஒரு சுமாரான படத்தோடு தான் வந்து லாலேட்டன் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. மேபி இனி வர ஃபியூச்சர் படங்களில் இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு கண்டென்ட் பேஸ்டு மூவியாக இருக்கும். இந்த படம் வந்து மேபி ஒரு ஒன் டைம் இந்த மாதிரி பீரியட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குற பொறுமையாக இருந்ததுன்னா ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். கொஞ்சம் அங்கங்கே நமக்கு அந்த ஸ்டேஜ் ட்ராமா ஃபீல் அன்ஃபார்ச்சுனேட்லி கொடுத்தது. ஒரு பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படத்தை தேட்டரில் பார்த்தா எப்படி இருக்குமோ, என்னடா நம்ம பெருசாக நினச்சி எதிர்பார்த்தோம் ஆனால் அந்தளவுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நமக்கு இந்த படத்தை நம்ம வந்து தேட்டரில் போய் பார்க்கும்போது அந்த அனுபவம் தான் அப்படியே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் 2 தேட்டரில் பார்த்துருக்கீங்கன்னா அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த படம் கொடுக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்னால் அந்த படத்தில் வர சண்டை காட்சிகள் வந்து ஒரு பீரியட் ஃபில்முக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. அது நல்லாயிருக்கு. அண்டு படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து இந்த படத்தோடைய மியூசிக், குறிப்பாக அந்த பிஜிஎம் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அவர் வரும்போது அவர் அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனில் நடக்கும்போது வர அந்த பிஜிஎம் சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. சில காட்சிகள் வந்து நமக்கு லைட்டாக சில ஆங்கில படங்களை வந்து ஞாபகப்படுத்துது. ட்ரங்கன் மாஸ்டர்னு ஒரு படம் இருக்கும். ஸோ இந்த படத்தோடைய கதை வந்து இன்னுமே வந்து ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக அமைச்சிருந்தால் படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸாக இருந்திருக்கும். அந்த விஷயத்தில் இது வந்து கொஞ்சம் சுமாராக இருந்ததுனால படமே வந்து ரொம்ப சுமாராக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan. So go do subscribe to the channel, guys. Bye.